نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال الله تعالى أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون صدق الله العظيم. عن جابر بن عبد الله البجلي رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الوضوء صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் விலை மதிக்க முடியாத எண்ணற்ற பல நிஅமத்துக்களை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கி இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிஅமத்துக்கல்ல, ஆன்மீக ரீதியான நிஅமத்துக்கல்ல, மிக பெரிய ஒரு நிஅமத்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய ஒரு பரிசாக, பெரிய ஒரு கொடையாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியால வழங்கி இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு பொக்கிஷம் தான் தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொழுகை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்குதே, இது வாழ்க்கையில் ஒரு லேசான ஒரு இபாதத் கிடையாது. நாங்கள் எல்லாரும் சும்மா சர்வ சாதாரணமாக ருக்குவ செய்கிறோம், சுஜூத செய்கிறோம், இதுதான் தொழுகை என்பதாக யோசிக்கிறோம். ஆனா தொழுகை என்றது இஸ்லாத்துடைய பார்வையில இது லேசான ஒரு இபாதத் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல பொறுமதியான இபாதத்துகளை வாழ்க்கையில வச்சுக்கிறான். பல பொறுமதியான இபாதத்துகள் இருக்குது. உதாரணமாக ரமலானுடைய மாத நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், உம்ரா ஹஜ்ஜாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம். இப்படி பலவிதமான பொறுமதியான இபாதத்துக்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தாலும் ஈமானுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெருமதியான ஒரு நிஅமத் என்றா அது தொழுகையாக தான் இருந்து கொண்டிருக்குது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா மிஅராஜுடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது என்பதாக எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை சந்திக்க போன சந்தர்ப்பத்துல வெறும் கையோடு அனுப்பாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியோரு கிஃப்டாக பெரியோரு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத் தான் தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவிய ஒரு மனிதன் நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏழுமான ஒரு இபாதத் துனியாவில் இருக்கும் என்றால் தொழுகைதான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவிய நேரடியாக பெற்றுக்கொள்ள இயலும். ஏனென்றா அல்லாஹ்வோட மிகவும் நெருக்கமான ஒரு இடம் இந்த தொழுகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. எந்த மனிதன் சுஜூது செய்யக்கூடிய நிலைமைக்கு போறானோ அந்த மனிதன் சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸின் மூலமாக விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அக்ரபு மா கானல் அப்து இன்த ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் சுஜூது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் ருக்கு செய்கிறான், மத்த நிலைகள்ல நிற்கிறான், அத்தஹியாத்துக்கு வாரான். ஆனா இது எந்த சந்தர்ப்பத்தை விடவும் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கம். அக்ரப் என்ற வார்த்தை ஹதீஸ்ல பாவிக்கப்பட்டிருக்குது. இந்த அக்ரப் என்ற வார்த்தை என்றா உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இஸ்மு தஃதீல் என்று சொல்லுவாங்க. சும்மா நெருக்கம் அல்ல, ஆக நெருக்கமான இடம் தான் ஒவ்வொரு மனிதர்களும் சுஜூது செய்யக்கூடிய இடம். சுஜூது செய்யக்கூடிய நேரத்துல ரொம்ப நெருக்கமாக இருப்பான் மனிதன் அல்லாஹ்வுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் சுஜூதுடைய நிலைமை. அந்த சுஜூத் இருக்கக்கூடிய இபாதத் தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இந்த தொழுகையுடைய புரோசனத்தை வாழ்க்கையில சும்மா லேசாக காணல. பெரிய பெரிய தியாகங்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அந்த முறையில தொழுது அதனுடைய அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக எடுத்தாங்க. எவ்வளவு சம்பவங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, பல சம்பவங்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. உதாரணமாக அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு சஹாபி, மிகவும் முக்கியமான ஒரு சஹாபி. இவங்க என்ன செய்யறாங்கன்றா, ஒரு பிரயாணம் போறாங்க, ஒரு காட்டு பகுதியில போகக்கூடிய சந்தர்ப்பத்துல திடீரென்று ஒரு கள்ளன் முன்னுக்கு வந்துட்டார், ஒரு திருடன் வந்துட்டார் முன்னுக்கு வந்து சொல்றார், அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, நான் உங்களை கொலை செய்ய போறேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாமான்களை நான் பறிமுதல் செய்ய போறேன், ஆனா பறிமுதல் செய்ய முன்னுக்கு உங்களை கொலை செய்வேன். ஆனா அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாமான்களையும் எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கோ, ஆனா என்னைய கொலை செய்யாத, என்னைய விட்டுடு, என்னைய ஹயாத்தோட விட்டுடு. ஆனா அந்த திருடன் சொல்றார், இல்ல இல்ல, ஏண்ட வளமேல ஒன்றுதான், நான் யாருக்கிட்ட பொருட்களை பறிமுதல் செய்யறனோ அவங்களை நான் கொலை செஞ்சதுக்கு பிறகுதான் பொருட்களை எடுப்பேன். ஏன், நாளைக்கு பின்னைக்கு நீ போயிட்டு ஊர்ல என்னைய காட்டி கொடுப்பாய், இன்னார் தான் என்று சொல்லி கொடுப்பாய். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கிட்ட ஈக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீ எடு, பிரச்சனை இல்ல, ஆனா எடுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு 4 ரக்காத் தொழுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு நிலைமை வந்தா, எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தா, அங்க போவோம் இங்க போவோம், ரப்புட பக்கம் கடைசியா தான் கண்ணீர் வடிப்போம், கடைசியாகத்தான் வந்து சுஜூதுல விழுவோம், அதுக்கு பிறகுதான் கையேந்துவோம், அதுக்கு பிறகுதான் தொழுக, அதுக்கு பிறகுதான் சதக்கா. ஏதாவது முசீபத் வந்ததுக்கு பிறகு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருடன் கிட்ட இருந்து ஒரு ஆபத்து வர போகுது, வாரத்துக்கு முன்னால சொல்றாங்க, 4 ரக்காத் எனக்கு தொழுறதுக்கு அனுமதித்தாங்க, 4 ரக்காத்துக்கு பின்னால நீங்க என்னைய கொலை செய்ய ஏழும் என்றா செஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுவது. இவங்க போறாங்க, கிப்லாவை முன்னோக்குறாங்க, தக்பீரை கெட்ட முன்னால அந்த திருடன் சொல்றாரு, சுத்தி கொஞ்சம் பாரு, உன்னைய சுத்தி என்ன ஈக்குது விளங்குது. சொன்னாங்க, என்னைய சுத்தி மண்ட ஓடுகள், மனிதர்களுடைய எலும்புகள் ஈக்குது. சொன்னாங்க, இந்த ஜனாதாக்கள், இந்த எலும்புகள், இந்த மண்ட ஓடுகளுக்கு சொந்தக்காரவங்க யாரு தெரியுமா? இவங்க எல்லாம் மௌத்தா போறதுக்கு முன்னால தொழுத மக்கள் தான், இவங்க எல்லாம் தொழுதவங்க தான். ஆனா என் கையால கொலை செய்யப்பட்டாங்க, நீ என்ன புதினமா செய்ய போறாய், நீ தொழு. இப்ப இவங்க தக்பீரை கெட்டுறாங்க,
தொழுறாங்க. முதலாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுறாங்க. அதே போல இரண்டாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி சலாம் கொடுக்கறாங்க. 2 ரக்காத் முடிஞ்சு. இப்ப அடுத்த 2 ரக்காத் எழும்புறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் அஊது பிரப்பில் ஃபலக், இரண்டாவது ரக்காத் சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாங்க, சலாம் கொடுக்கறாங்க. 4 ரக்காத் முடிஞ்சு. இந்த முடிஞ்சதுக்கு பின்னால இவங்க கையேந்தி துஆ செய்றாங்க. ஹதீஸ்ல வருவது யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஆல லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸத்திக அல்லதி லா யுராம். நீண்ட துஆ. இந்த துஆ ஓதுறாங்க. ஒரு விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தம் அல்லாஹ் கிட்ட ஓதி 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 துஆ செய்றாங்க. ஓதி முடிக்கக்கூடிய நேரம் தூரத்துல குதிரை ஒன்று கனைக்கிற சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு குதிரை ஒன்று வருவது நோக்கி, அவங்கள நோக்கி ஒரு வீரன் ஒன்று வாராரு, கையில வாளோட வாராரு, வந்து அந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு. அவருடைய ஜனாத அப்படியே கீழே விழுந்து பத்த ஆரம்பிக்குது. இந்த அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க பின்னுக்கால ஓடி போயிட்டு கேட்டாங்க, யார் நீங்க? ஏன் எனக்கு உதவி செஞ்சீங்க? ஏன் எனக்கு உதவி செஞ்சீங்க? சொன்னாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாவா? என்னைய வர வச்சதே நீங்க தானே. சுப்ஹானல்லாஹ். என்னைய துனியாக்கு எடுத்ததே நீங்க தானே, உங்களுக்கு தெரியாவா நான் யாருன்னு? சொன்னாங்க, தெரியாது. சொன்னாங்க, நீங்க முதல் தடவை அந்த யா வதூத் என்ற துஆவை முதல் தடவை ஓதக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்துல எங்ககிட்ட மலக்குமார்களுடைய மத்தியில ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. ஒரு முஃமினான அடியான் அல்லாஹ் கிட்ட தொழுது உதவி தேடுறாரு. 2வது தடவை ஓதக்கூடிய நேரத்துல நாங்க அல்லாஹ் கிட்ட போய் அனுமதி கேட்டேன். 3வது தடவை நீங்க ஓதக்கூடிய நேரம் நான் பூமிக்கு இறங்கிட்டேன். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்களுக்கு நீங்க போய்த்து நன்மாராயம் சொல்லுங்க. யாருக்காவது துனியால ஏதாவது இக்கட்டான நிலைமையா, கஷ்டமா, துன்பமா, பிரச்சனையா, யாரு 4 ரக்காத்த தொழுது அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை 3 விடுத்த போதுவாங்களோ அவங்களுக்கு உதவிக்கு மாற 4வது வானத்தில் இருக்கிற மலக்கு நாதான் என்று சொல்லுங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இறக்கினாங்க தெரியுமா? எதன் மூலமா இறக்கினாங்க? பணத்தை கொண்டு அல்ல, பட்டத்தை கொண்டு அல்ல, ஆட்சி அதிகாரம் எங்கட பவரை கொண்டு அல்ல, 4 ரக்காத் தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை வானத்திலே இறக்கினாங்க. இப்ப நாங்க யோசிக்கணும், நானும் நீங்களும், எங்கட தொழுகை அப்படி பலமா ஈக்குதா? எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறக்கேலுமா? எவ்வளவு முஸ்லிம்கள் சீரழிறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் பிரச்சனை? அவங்களோட தொழுகையா இல்ல. அந்த காலத்துல சஹாபாக்கள் மட்டுமல்ல, கிதாபுல ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ், இந்த சம்பவம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் இவங்க ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. ஒரு தடவை மதீனால பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று வந்துச்சு, பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்துடைய காலத்துல மக்கள் எல்லாம் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, சரியான சூடு. இங்க மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், கூலெண்டா அங்க கூல் தான், சூடெண்டா சூடுதான். அப்படி பயங்கரமான சூடு, சூடான காலம், மழை இல்ல, மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் இஷாவை தொழுது முடிச்சிட்டு மஸ்ஜிது நபவியில வெளியே வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து தீக்கிறேன். ஒரு மனிதன் வந்தார் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால. இஷாவுடைய தொழுகை எல்லாம் தொழுதத்துக்கு பின்னால் இவர் வாராரு. வரக்கூடிய நேரம் எப்படி வாராருண்டா, ஒரு கருப்பு துணியொண்ட மேல போத்தி மோத்த மறைச்சு கொண்டுதான் பள்ளி உள்ளுக்கு வாராரு. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த மனுஷன் யார்? ஏன் இப்படி மோத்த கவர் பண்ணி கொண்டு வாராரு? ஏன் ஒளிஞ்சி வாராரு? இவர் நேரம் வந்தாரு, பேசி ஹவுல் கிட்ட போனாரு, புது எடுத்தாரு. எடுத்ததுக்கு பின்னால நேரம் மஸ்ஜித் நபவிக்குள்ள போனாரு, பேசி தொழ ஆரம்பிச்சாரு. இவர் தொழுறாரு 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 தொழுறாரு, நீண்ட நேரமா நிலையில ஈக்கிறாரு, நீண்ட நேரம் ருக்கு செய்யறாரு, நீண்ட நேரம் சுஜூது செய்யறாரு. கடைசியாக தொழுகையில சலாம் கொடுத்தார். எப்ப தெரியுமா? ஃபஜ்ருடைய அதானுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சலாம் கொடுத்துட்டார். இப்ப கொடுத்ததுக்கு போற இவர் துவா செய்யறாரு உருக்கமா, யா அல்லாஹ், மதீனால முழு மதீனாவும் பஞ்சத்துல வாடுறாங்க, பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க, மழை இல்லாம இருக்குது, நீ மழைய பூமிக்கு இறக்கிறேன்னு கேட்டது தான் தாமதம், உடனடியா அல்லாஹ் மழை இறக்கினான் பூமியில. சுப்ஹானல்லாஹ். இதை நான் அப்படியே பார்த்து கொண்டு இந்த நேரடியா இவர் கேட்கிற துவாவை வந்தவங்க எல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு மலையில நனைஞ்சு கொண்டுதான் வீட்டுக்கு போனாங்கன்னு கிதாபில் எழுதுறாங்க.
இதே போல அடுத்த நாளும் நான் இஷாவுக்கு பின்னால பார்த்தேன், இவர் வருவாரா? அதே போல வந்தாரு. 2வது நாளும் போனாரு, வுது செஞ்சாரு, தக்பீர கெட்டினாரு, தொழுறாரு, தஹஜ்ஜுத் கிட்டே போல சலாம் கொடுத்தாரு, அழுது துவா செஞ்சாரு, திருப்பியும் அல்லாஹ் மழையை கொடுத்தான், இவர் பேசிட்டாரு. இப்ப 3வது நாள் நான் என்ன செஞ்சேன்டா, இவர் வந்தா இவர் யாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அல்லாஹ் ஒரு நல்லடியான், துவா கேட்டோன்னு அல்லாஹ் கபூல் செய்யறானே, இவர் யாருன்னு சொல்லி பார்க்கணும் வாழ்க்கையில. அதனால 3வது நாள் நான் வெயிட் பண்ணினேன். இவர் வந்தாரு, அதே போல தொழுதாரு. ஃபஜ்ருடைய தொழுகை எல்லாம் முடிஞ்சு மழை பெய்யுது, இவர் அப்படியே நனைஞ்சு கொண்டு போனாரு. நானும் இவருடைய பின்னுக்கால போனேன். மதீனால ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இவர் போனாரு, நானும் பின்னுக்கால அவருடைய பின்னுக்கால போனேன். போனதுக்கு பின்னால நான் பின்னுக்கு நின்று சலாம் சென்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹி, என்னுடைய சகோதரனே அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் பதில் சொன்னாரு, திரும்பல்ல, அவர் அந்த பக்கம் நின்று கொண்டே பதில் சொன்னாரு, வலைக்கும் அஸ்ஸலாம், யார் நீங்க? சொன்னாங்க, நான் 3 நாளாக உங்களை கவனிக்கிறேன். முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, 3 நாளா உங்களை நான் ஃபாலோ பண்றேன். நீங்க துஆ கேட்ட பிறகுதான் மழை வந்துச்சு. உங்களோட ஒரு மஹப்பத்தை ஏற்படுத்தணும், உங்களோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும் என்று பின்னுக்கால வந்தேன். யார் நீங்க? சொன்னாங்க, இனே யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்ட எந்த தேவையும் இல்லை. அப்படி தேவை உண்டு வந்தா நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் என்பதா சொன்னார். அதுக்கு அப்புறம் அங்கேருந்து பேசிட்டாரு. அதுக்கு அடுத்த 4வது நாள் அவரை பார்த்தேன், வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன், வரல. அதுக்கு அப்புறம் அதை போல ஒத்தர மதீனால நான் காணல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல ஆரம்பம் தெரியுமா? அந்த காலத்துல, இந்த காலத்துல நாங்க செய்யக்கூடிய கிலோ கணக்கு அமளிக்கு அதை விட அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷருடைய கிராம் கணக்கான அமல் சரியான பாரம். எங்கட நாங்களும் தொழுகிறோம் தான், நாங்களும் அமல் செய்யறோம் தான், ஆனா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி இல்ல, கேட்டோடனே ஒன்றும் கபூலியத் இல்ல. தொழுகையின் மூலமா எவ்வளவு விஷயங்களை சாதிக்க பார்க்கிறோம், ஆனா ஒன்றும் கிடைக்குதில்லை. எங்கட தொழுகையா இல்ல, அவ்வளவுதான், வேற ஒரு வித்தியாசமும் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த வந்த மனிதனுடைய பெயர் கூட இதுவரைக்கும் எந்த கிதாபுகளிலும் பதிவு செய்யப்படல். இக்லாஸ், உள்ளத்துல யாருக்காக வேண்டியும் அல்ல, செய்யறது லில்லாஹி ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் என்ற நியத்தில் அந்த காலத்தில் அவுலியாக்கள் அமல் செஞ்சாங்க, அந்த காலத்து உலமாக்கள் அமல் செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுகை என்றது வாழ்க்கையில லேசான அமல் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக இறங்குற அமல். தொழுகையுடைய இபாதத்துல மட்டும்தான், இந்த தொழுகையுடைய விஷயத்துல மட்டும்தான், தொழுக ஆரம்பிச்சதுல இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் நன்மை கிடைக்கிற ஒரு இபாதத் என்றா தொழுகைதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொழுகைக்கு தயாராகிறதுல இருந்து தொழுகையை முடிக்கிற வரைக்கும் நன்மை கிடைக்கிற ஒரு இபாதத் என்றா தொழுகைதான். ஒரு மனுஷன் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை, ஜும்மாவை முடிச்சிட்டு அசரை எதிர்பார்க்கிறாரே, அந்த எதிர்பார்ப்பு முஃமினுடைய சிஃபத், நன்மை கிடைக்கும். எதிர்பார்க்கிறது அவ்வளவு சுருக்க அசர் என்று சொல்றதல்ல, எதிர்பார்க்கிறதுக்கு நன்மை. அந்த தொழுகையுடைய நேரம் வந்தா தயாராகிறதுக்கு நன்மை, தொழுகையுடைய நேரம் வந்துட்டு பெய்த்து வுது செய்யறதுக்கு நன்மை, வுது செஞ்சதுக்கு பின்னால மஸ்ஜிதுக்கு நடந்து போறதுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்படுவது, ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படுவது, தரஜாக்கள் உயர்த்தப்படுவது. சுபஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அதான் சொன்னாலும் நன்மை, அதான் சொல்றவருக்கும் நன்மை, அதான கேட்கிறவருக்கும் நன்மை, அதான் சொல்லக்கூடிய நேரம் மௌனமா ஈக்கிறவருக்கும் நன்மை, அதானுக்கு பதில் சொல்றவருக்கும் நன்மை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் முடிஞ்சதுக்கு பின்னால அதானுடைய துஆ ஓதுறவருக்கும் நன்மை. சப்புல நிக்கிறாரு தொழுகை எதிர்பார்த்து, நன்மை. எலும்பி இக்காமத் சொல்றார், நன்மை. அந்த இக்காமத்துக்கு பதில் நன்மை. இக்காமத் சொன்ன உடனே கது காமத்தி ஸலா என்ற உடனே எலும்பி சப்புக்கு வாராரு, நன்மை. முன் சப்புல நிக்கிறவருக்கு நன்மை. தொழுகைய முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹு தஆலா நன்மைகளை எழுதி கொண்டுதான் இருக்கிறார். எந்த இபாதத்துக்கும் இப்படி கொடுக்கல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தொழுகையில விருப்பம் என்ன தெரியுமா? ஸலாத்து அலா வக்திஹா, அந்தந்த நேரத்துல தொழுகையை நிறைவேற்றுறது இருக்கிறே அல்லாஹ்வுக்காக விருப்பம், அதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பகிரங்கமாக எல்லாம் ஒன்று செஞ்சாங்க. என்ன தெரியுமா? எந்த மனுஷன் கிட்ட தொழுகைக்குதோ, எந்த ஆட்சியாளர் ஆட்சியில் ஈக்கக்கூடிய எந்த மனுஷன் கிட்ட தொழுகை ஈக்குதோ அந்த ஆட்சியாளனோட யுத்தம் செய்ய வானம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா தொழுகை ஈக்கிற மனிதனை அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது அதுதான், அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க. எப்படியான முஃமின்கள் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில பயபக்தியா இருக்கிறாங்களே இந்த முஃமின்கள் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் நேரடியா பேசுது. தொழுகையில பயபக்தியா இருக்கிறீங்களா, நீங்க எல்லாம் வெற்றி தான், சந்தேகம் இல்ல, சொர்க்கம் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா எந்த குர்ஆன்ல தொழுகையாளிகளை இந்த அளவு கொசத்தி பேசிச்சோ அதே குர்ஆன் சொல்லுது இன்னும் ஒரு ஆயத்துல, எங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஆயத், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுறவனுக்கு எல்லாம் நாசமீகுது. தொழாத மனுஷனுக்கு செல்ல, தொழுறவனுக்கு எல்லாம் நாசம் தான். குர்ஆன் சொல்லுது தொழுகையாளிக்கு வயல் என்ற நரகம் இருக்குது. அது எப்படியான தொழுகையாளிகள் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில தான் ஈப்பான், சப்ல தான் ஈக்கிறான், ஆனா தொழுகையில நீயத்துல ஈக்க மாட்டான். இவன் ஈக்கிறது துனியாட யோசனையில ஈப்பான். தக்பீர கெட்டினாதான் முழு உலகத்துடைய யோசனையும். இந்த மனிதர்களுக்கு கேடு. அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவன் பார்க்கிறதுக்கு தக்பீர் கெட்டியா, அடுத்தவன் பார்க்கிறதுக்கு தொழுறியா, என்னைய பார்த்து தொழுவையாளி என்று சொல்லணும். இந்த மனுஷன் தொழுகை மிஸ் பண்றல்ல அப்படி என்று மனுஷன் சொல்லணும் என்று எந்த மனிதன் தொழுறானோ அலி ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விடவும் இவன் பாவம் மோசம் என்றான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? அடுத்தவன் பார்க்கிறதுக்கு தொழுக. அதனால தொழுறது வெற்றி என்று குர்ஆன்ல சொன்ன அல்லாஹ் தொழாத மனிதர்களுடைய விஷயம். அதே போல தொழுறது அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாம இக்லாஸ் இல்லாம தொழக்கூடிய மனிதனுடைய நிலைமையை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசிக்கொண்டே. தொழாத மனிதர்களுக்கு என்னென்ன அதாபுகள் கிடைக்கும், அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் எவ்வளவு தான் இஸ்லாம் எவ்வளவு முஸ்லிமான குடும்பத்திலே கேளும், அவன் வேண்டிய விஷயத்தை செய்யலும், வாழ்க்கையில் அவனுக்கு தொழுகை இல்லையா, இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. குர்ஆனை பத்தி அவனுக்கு பேசலாம், அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி பேசலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசலாம். ஏன்? வாழ்க்கையில தொழுகை இல்லை. அவன் ஒரு முஃமின் அல்ல, அவன் ஒரு முஸ்லிம் அல்ல. சும்மா பேர்ல நாங்க இஸ்லாத்துல ஈக்கிறோம், ஏண்ட பேரு முஹம்மத், ஏண்ட பேர் அஹ்மத், ஏண்ட பேர் அப்துல்லா, இப்படி சொல்றதுல புரோசனம் அல்ல. வாழ்க்கையில தொழுகை இல்லையா, இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் தூரம் இஸ்லாத்தை விட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது தொழாத மனிதர்களுக்கு மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்தை வச்சிக்கிறதே தொழாத மனிதர்களுக்கு தான். அவங்க சக்கருள்ளுக்கு போனதுக்கு பின்னால நரகவாதிகள் கேட்பாங்க, இந்த சக்கர் என்ற நரகத்துல ஏன் மாட்டினீங்க? சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடிய மனுஷனை ஈக்கல்ல, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுடைய விஷயத்துல நாங்க சாப்பாடு கொடுக்கல, அதனால நாங்க இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்துட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில நன்மைக்கு மேல நன்மை செய்யறாரு, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு, எவ்வளவு எளியோர்களுக்கு உதவி செய்யறாரு, எவ்வளவு விடயங்களை பார்த்து பார்த்து செய்யறாரு, எவ்வளவு நலவு வாழ்க்கையில செஞ்சாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லையா, அந்த நலவால புரோசனம் இல்லை. முதலாவது படைச்சவர்களுக்கு செய்ய முன்னுக்கு, நாங்க படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு செய்ய முன்னுக்கு எங்களை படைச்சவன் விஷயத்துலதான் நாங்க கவனம் செலுத்துவோம். என்ற தொழாம ஒரு மனிதன் எவ்வளவு அமல் செஞ்சாலும் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும் படைச்ச ரப்ப. ஏன்? ஈமானுக்கு அடுத்தபடியா ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கிறதே தொழுகையை பத்தி தான். அதனால தொழுகையுடைய விஷயத்துல பேணுதல் ஆகிக்கணும். வாழ்க்கையில எப்படி தொழணும், என்ன மாதிரி தொழணும், இதை தேடி தேடி மார்க்க சட்டங்களை தேடி கீடி படிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரம் நான் பேசினது தொழுகையோட சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள். ஒன்று தொழுகையுடைய ஃபதாயில், தொழக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கிற சிறப்பு. இரண்டாவது தொழாத மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள்.
தொழாத மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? ஆனா இந்த தொழுகையோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். இவங்க யாரு தெரியுமா? இவங்க தொழாத மனுஷனும் அல்ல, இவங்க தொழாம இருக்கிறவங்க அல்ல, இவங்க தொழுது தொழுது நரகத்தை தேடுறவங்க, தொழுது தொழுது வாழ்க்கையில பாவத்தை தேடுறவன். அவன் தொழுகிறான் தான், அந்த தொழுகை சிஹத்தாவுரல்ல வாழ்க்கையில, அந்த தொழுகையின் மூலமா பாவம் கிடைக்கும். இப்படியான ஒரு கூட்டம் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவங்க தொழுது சொர்க்கம் போறதை தாண்டி, தொழாம நரகம் போறதை தாண்டி, தொழுது தொழுது பாவத்தாளி ஆவான். ஏன் தெரியுமா? தொழுகையுடைய சரியான முறைகள் தெரியாது, எப்படி தொழணும் என்று தெரியாது, எந்த முறையில் எங்கட தொழுகை ஈக்கணும் என்று தெரியாது. முழு உலகத்தையும் தெரியும், முழு உலகத்தை பத்தியும் தெரியும், எல்லாத்த பத்தி முழு துனியாவை பத்தியும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எப்படி தொழணும் என்று தெரியாது, ஐட ஒழுக்கம் தெரியாது, எந்த இடத்துல நியத்து வைக்கணும் என்று தெரியாது, சுஜூதுல என்ன ஓதணும், ருக்குல என்ன ஓதணும் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் சொல்றதை நல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க. ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, தொழுகையில ஆசை ஆர்வம் என்ற பெயர்ல சில ஆர்வக்கோளாறான விஷயங்களை செய்யறாங்க. தொழுகையில ஆசை, தொழுறாங்க, அவசரமா நாங்க தொழணும், எப்படியாவது தொழுகை நிறைவேற்றணும் என்ற பெயர்ல சில பிழைகள் சில மனிதர்கள் விடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் என்றா, இமாம் ஜமாத் நடந்து கொண்டே இருக்குது, இந்த நேரத்துல வுது செஞ்சு கொண்டிருக்கிறார் இவரு, இமாம் ஓதி கொண்டிருக்கிறாரு, வுது செஞ்சுட்டு அவசரமா ஓடி வாரது. இவங்க எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஓடி வந்து இமாம் ஜமாத்துல சேர்ந்தா சொர்க்கவாதி என்று. இல்ல, இஸ்லாம் வழிகாட்டல்ல. இமாம் தொழுவிக்கிறார், அவர் ருக்குக்கு போறதுக்கு முன்னால நாங்க வந்து தொழுகையில சேரணும், அதுல நன்மை கூடன்னு சொல்லி எங்கேயும் சொல்லல. சில சஹாபாக்கள், இது இந்த காலத்துல அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல இப்படி ஒரு கூட்டம் ஈந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் ஓடி வந்தாங்க. ஏன்? ருக்குல இருந்து எழும்புறதுக்கு முன்னுக்கு சேரணும். வந்த நேரத்துல தொழுது முடிச்சிட்டு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யார் அவசரமா அப்படி ஓடி வந்தது? பூமி நடுங்குற அளவுக்கு ஓடி வந்தது யாரு? சொன்னாங்க, நாங்க தான் அவசரமா வந்து சேர்ந்து கொண்டோம் தொழுகையில, தொழுகை மிஸ் ஆகிடக்கூடாது, இமாம் ஜமாத்தோட சேரணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகைக்கு வரப்போகல நிதானமா நடந்து வாரைத்தான் முறை, பதறி அடிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு வாரல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? நேர காலத்தோட பள்ளிக்கு வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு ஏதோ ஒரு வேலை நாங்க மிச்ச வரக்கூடிய நேரத்தில் இமாம் ஜமாத் நடக்குதுண்டா, இந்த நேரத்துல அவர் ஓதுற மாதிரி ஓதட்டும், இமாம் அவர் ருக்குக்கு போற மாதிரி போகட்டும், பிரச்சனை இல்லை. நாங்க மொல்ல நடந்து வந்து சேர்றது தான் நபி வழி. அவசரமா ஓடி வாரதல்ல. இது செல்லவார ஏன் தெரியுமா? நாங்க செய்யறோம் வந்து இது மார்க்கம் என்ற பெயர்ல செய்யறோம். ஓடி வந்தா நன்மை கூட, இமாம் ஜமாத்தை உற்றப்படாது, உண்மைதான் உற்றப்படாது. அதுக்கு நாங்க கொஞ்சம் நேர காலத்தோட வரணும். அதுக்குதான் இஸ்லாம் செல்லுது, என்ன தொழுகைக்கு முன்னுக்கு எதிர்பாருங்க முஃமின், நீங்க வேலை வட்டியோட கொஞ்சம் சுருக்குங்க முஃமின் நீங்க. இது நாங்க கடைசி நேரத்துல நாங்க ருக்குக்கு பேசிட்டாரு, ருக்குல இருந்து எலும்ப முன்னுக்கு ஓடி கொண்டு வாரார். ஹார்ட் பேஷண்ட் தான் சரியான கஷ்டம், தட 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 ஓடி வாரார், அடுத்தவனுக்கு தொழுகை டிஸ்டர்ப், சரியான கஷ்டம். இது மார்க்கம் அல்ல. அதனால் அத போல சில கலாச்சாரம் என்ற பெயர்ல அனாச்சாரம் நடக்குது தொழுகையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த காலத்துல தொழுகையில சில மனிதர்கள் விடக்கூடிய ஆக பயங்கரமான ஒரு விஷயம், இந்த காலத்துல கலாச்சாரம் என்ற பெயர்ல பெரியோர் அனாச்சாரம் உருவாகி கொண்டு வருவது. இந்த தலைப்பு சொல்றதுக்கு முன்னால, இந்த விடயத்தை பேசுறதுக்கு முன்னால அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுவோம். சில விஷயங்களை மிம்பர்ல இருந்து உடைச்சு பேசுவோம். ஏனென்றா மிம்பர் மேட உலமாக்கள் உண்மையை மறைக்கிறல்ல, சும்மா பட்டர் பூசிட்டு இறங்குறல்ல. இதுக்கு போற இந்த மிம்பர்ல சந்தர்ப்பம் இல்ல. அதெல்லாம் ரெண்டாவது, உலமாக்களுக்கு ஒரு பொறுப்பு, அதை எத்தி வைக்கணும் சமூகத்துக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த காலத்துல தொழுகையில நடக்கக்கூடிய பெரிய பிழைதான். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க, இந்த புட்டுவத்துல உட்கார்ந்து தொழுகிற கலாச்சாரம். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, மஜ்மால இருக்கிற யாரும் புட்டுவத்தில் இருக்கிறவங்கள பார்க்கவே வானம். இது அவங்களுக்குரிய பேச்சு அல்ல. நாங்க சட்ட திட்டங்களை விளங்கிதான் இந்த தொழுகைக்கு போகும். இந்த புட்டுவம் தொழுகை யாருக்கு?
முதலாவது கதிரேல் உட்கார்ந்து தொழுறதுக்குரிய சட்டம் என்ன, இதை நாங்க முதலாவது படிக்கணும். நான் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். வயசாளிகள், நோயாளிகள், இது உங்களுக்குரிய பேச்சு அல்ல. இது நல்லா ஈக்கிறான், ரோட்ல சும்மா மேயிறான், அங்க ஈக்கிறான், மாறான், நின்று நின்று ஊர்வலாய் பேசுறான். ஆனா உள்ளுக்கு வந்தா ஒரு புட்டுவத்தில் உட்கார்ந்துதான் இவன் தொழுகிறான். இவன் தொழிற்சியாவாது. இதுக்கு பல சட்ட திட்டங்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துறான். இது நான் பேசுறது அந்த மாதிரி மனிதர்களுக்கே தவிர நோயாளிகளுக்கு, நிக்கேலாதவங்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு, வயோதிபர்களுக்குரிய பேச்சல்ல இது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னது சல்லு ரஅய்துமூனி உஸல்லி. சொன்னாங்க சல்லு ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுறனோ அத போல நீங்களும் தொழுவுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுந்தாங்க என்பதாக வாழையடி வாழையா சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், சலஃபுகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எப்படி நாங்க தொழணும். இந்த கதிரையுடைய கலாச்சாரம் வானம். இந்த காலத்துல ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை நாங்க பார்க்கையிலும் அதிகமாக கதிரைகள் நிறைஞ்சீர்கள். கதிரை வைக்கிறதுல முதலாவது சட்டம், அன்பான நிர்வாகிகள் கிட்ட கேட்கிறேன், கதிரை வைக்க வானம் மஸ்ஜிதுகள். சட்டம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கதிரையில உட்கார்ந்து தொழணும் என்றா இவன் தான் வீட்டிலேருந்து புட்டுவம் கொண்டு எடுத்துட்டு வரணும். இது மஸ்ஜித் நிர்வாகிகள் வேங்கி அடுக்கி வைக்கிறல்ல, இவங்க உட்காரட்டும் என்று போட்டு வைக்கிறல்ல. இது முறையும் அல்ல, இது இஸ்லாமும் அல்ல. உங்களுக்கு உட்காரணுமா, நீங்க வீட்டிலேருந்து வேங்கிட்டு வா புட்டுவோம். ஏனென்றா மஸ்ஜித் அது உட்கார்ந்து தொழுறதுக்குரிய இடம் அல்ல. கதிரையில உட்கார்றதுக்கு இஸ்லாம் வழிகாட்டல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உட்கார்ந்து தொழுற விஷயத்துல முதலாவது சட்டம் கேட்டுக்கோங்க. முதலாவது சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமர்துக்கும் பிஹி ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும். உங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு செய்யறதுக்கு சக்திக்கோ அவ்வளவு செய்யுங்க. இது முதலாவது வார்த்தை. உங்களுக்கு எவ்வளவு சக்திக்கோ செய்ய அவ்வளவு செய்யுங்க. இது முதலாவது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்ற, சூரத்துல் பக்ரா பேசுது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் ஒரு ஆத்மாவை அதுக்கு மேல, அதனுடைய தாக்கத்துக்கு மேல கஷ்டப்படுத்துறல்ல. நீ இப்படி செய்யத்தானோனும் கஷ்டப்படுத்தாது. அதனால உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ. அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? உதாரணம், ஒரு மனிதன் வாராரு, இவருக்கு மேல எல்லாம் உடம்புல வருத்தங்கள் ஈக்குது. இவருக்கு உதாரணமாக 4 ரக்காத் தொழுகையில 2 ரக்காத் நின்று கொண்டு தொலையலும், மத்த 2 ரக்காத் நிக்கேலா என்ற ஒரு கட்டம் வந்தா 2 ரக்காத்தை நின்று கொண்டு தொழுதுட்டு மத்த 2 ரக்காத்தை உட்கார்ந்து தொழுகிறது தான் முறை. இதுதான் சட்டம். இவருக்கு 2 ரக்காத் நின்று கொண்டு தொழையலும், ஆனாலும் 4 ரக்காத்தை உட்கார்ந்து தொழுதா இவருடைய தொழுகை சிஹத்தாவாது. உலமாக்கள் கிட்ட கேளு. ஏண்டா எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அல்லாஹ் ஒரு சக்தியை தந்திக்கிறானே. படித்த படிக்கையில போடல, கை காலம் உடமாக்கல்ல எங்களுக்கு. எங்களை அப்படியே படுத்த படுக்கையில போட்டாலும் பிரச்சனை இல்லை. நல்ல உஜாரா தான் ஈக்கிறான். நின்றான் உட்கார்ந்தான் என்றா அது அர்த்தம் இல்லை அந்த தொழுகையில. இஸ்லாம் சொல்லுது, உனக்கு 2 ரக்காத் நின்று தொழையலுமா, நீ 2 ரக்காத் நின்று தொழுகிறது கட்டாயம். அந்த 2 ரக்காத்துக்கு பொறவு 3வது ரக்காத்தை நீ உட்கார்ந்துக்கும், 4வது ரக்காத்தை நீ உட்கார்ந்துக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் டீப்பாக பேசி இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசுதுண்டா, ஒரு மனுஷனுக்கு நின்று கொண்டு தொழையலாம், நின்று கொண்டு தக்பீர் கெட்டேலாம், ஆனா ருக்கு செய்யலும். அவனுக்கு நின்று கொண்டு தக்பீர் கெட்டேலாம், ருக்கு செய்யலும் என்றா அவன் உட்கார்ந்த நிலைமையில தக்பீரை கெட்டி எலும்பி ருக்குக்கு பெய்த்துட்டு அதுக்கு போற திருப்பி போயிட்டு சுஜூதுல உட்கார்ந்துக்கோ. இதுதான் இஸ்லாம். உனக்கு ருக்கு செய்யறதுக்கு சக்தி இருக்கின்றா அந்த ருக்கு இந்த நிலைமையில செய்யப்படணும். இப்ப இந்த காலத்துல அப்படி நடக்குதா? அப்படி நடக்குதா? அப்படி நடக்கிறல்ல. இவருக்கு காலில் சின்ன பொண்ணு வந்தா போய் உட்கார்ந்து கொள்றது, முட்டுக்கால ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்து கொள்றது. எந்தெந்த விஷயங்களை செய்ய இயலுமோ சுஜூது செய்ய இயலும், ருக்கு தான் செய்யலாம். அப்ப நீங்க ருக்குக்கும் நீங்க நின்ற நிலைமையிலும் நீங்க உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூத நீங்க கட்டாயம் எலும்பி போத்தானோ. இதுதான் இஸ்லாம். இது 1வது முறை, உட்காரத்துக்குரிய சட்டம் இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது கட்டம் உண்டு. இது உட்காருங்க என்றா எதுல உட்காருறது? நாங்க படிச்ச ஹதீஸ் கிதாபுகள்லயோ ஃபிக்ஹுடைய சட்ட கிதாபுகள்லயோ எந்த கிதாபுகள்லயும் நாங்க ஒரு சட்டம் ஒன்று படிக்கவே இல்லை. நான் ஏண்ட ஒப்பீனியனை சொல்றேன், ஏண்ட கருத்து
எந்த சட்டமும் படிக்கல, உனக்கு நின்ற நிலைமையில தொலைலாட்டி புட்டுவத்துல உட்காரு எந்த ஒரு சட்டம் படிக்கல, எங்கேயுமே படிக்கல. உட்கார்றதாக இருந்தா உலமாக்கள் கிட்ட கேளுங்க, அல் ஜுலூசு அலல் அர்த், நீ உட்காரணும் நிலத்துலதான், புட்டுவத்துல அல்ல. இது சட்டம் கண்ணியமிக்க, படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட இயலாத ஒரு கட்டம் வந்தா நாங்க எங்க உட்கார்ந்து தொழுந்தா எங்கட தொழுகை சிஹத்தாகும். இப்ப நாங்க நேர காலத்தை கொடுத்து தொழுவதில் அர்த்தமிக்கா? அர்த்தம் ஒன்றும் இல்ல. பழைய புடவையை சுருட்டி மூஞ்சில அடிக்கப்படும். வச்சுக்கோ, நீயாச்சோன தொழுகையா? இது ஹதீஸ். இது தெரியாம தொழுவுறல்ல, தெரிஞ்சு கொள்ளணும். உட்கார்றதுண்டா நிலத்துல உட்காரணும். நிலத்துல உட்கார்றதுக்கு 4 முறை இருக்குது. இந்த 4 முறையிலே உட்கார்ந்து தொலை ஏலாட்டித்தான் அடுத்த கட்டம். 4 முறையில முதல் முறை முதலாவது அத்தஹியாத். நான் உட்கார்வேன் முதலாவது அத்தஹியாத், இது முதலாவது முறை. இதுல ஒரு மனுஷன் உட்கார்ந்து தொலைலவா, ரெண்டாவது அத்தஹியாத், கடைசி அத்தஹியாத்ல உட்காருவோமே அந்த முறையில உட்கார பார்க்கணும் பூமியில. இதுலயும் ஒரு மனுஷனுக்கு உட்கார இயலவா, கஷ்டம், இடுப்பு வருத்தம், அது இது கஷ்டப்படுத்தல இஸ்லாம். 3வது கட்டம் சப்பானி கொட்டி தொழணும். சமணம் கொட்டி உட்காருவாங்க, சமணம் கொட்டி தொழணும். உனக்கு சமணம் கொட்டியும் ஈக்கேல, காலம் அடிக்கலவா, கிப்லாட முன்னால காலை நீட்டி தொழுவுங்க என்று ஷரியத் செல்லுது. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஹஜ்ரத் கிப்லாட முன்னால கால் நீட்டேலுமா? ஏலும். பொதுவாக இமாம் ஷாஃபியுடைய சட்டம் அஷத்துல் கரா, கடுமையான மக்ரூ. அப்படி என்றா நல்ல ஈக்கிற ஒரு மனுஷன் கிப்லாட முன்னால கால் நீட்டுறது கடினமான மக்ரூ என்றா ஹராத்துக்குள்ள போமது. அப்ப நல்ல ஈக்கிற ஒரு மனுஷன் கிப்லாட முன்னால கால் நீட்டலாம். இதே ஒரு நோயாளி, ஒரு பரூரத், அந்த இடத்துல ஒரு தங்கடம் வருவதா, இந்த இடத்துல கால் நீட்ட இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. இன்னும் ஒருத்தருக்கு கிப்லாட பக்கம் கால் நீட்ட யாருக்கு? மையத்துக்கு. வேற யாருக்கும் கிப்லாட முன்னால கால் நீட்டி உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ உட்கார்றதா இந்த 4 முறை. இந்த 4 முறையும் ஏழாத கட்டமா, 4 முறையிலும் இவருக்கு உட்கார இயலவா. அடுத்த கட்டம் இஸ்லாம் செல்லுது, புட்டுவத்தை செல்லல. அடுத்த கட்டம் செல்லுது ஸ்டூல் மாதிரி ஒசரமான ஒன்றுக்கு வரும். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இஸ்லாம் பேசுது. சும்மா நாங்க காலில் ஒரு உழுக்கு வந்தா நொண்டி நொண்டி வாரது, வந்து உட்கார்ந்து தொழுதாச்சு, இவர்கிட்ட தொழுவ செய்ய ஏன் விளப்பம் இல்லை. மார்க்கம் என்ன, எனக்கு துனியா தெரியும், இவருக்கு முழு உலகத்தையும் தெரியும், அரசியல் தெரியும், அடுத்த நாட்டில் என்ன ஊர்வலா என்று தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் அடே மார்க்கத்துல 30 வருஷம் முஸ்லீம், இன்னும் தொழுகையிட சட்டத்திட்டம் தெரியவனுக்கு. தொழுகைய தசியத்தில் முதல்ல இதை படிக்கணும். எனக்கு ஒரு நோய் வந்தா வீட்டு பொம்பளைகளுக்கு சொல்லிக் கொடுவோம், இவங்களோட நின்று பிடிச்ச எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா தொலை போகல மட்டும் காலம் அடிச்சு உட்கார்ந்து கொண்டு தொழுவுது. இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் வழிகாட்டல. எங்களுக்கு பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்போ உயரமான ஒரு ஸ்டூலுக்கு வரணும், அந்த ஸ்டூல்லையும் இவருக்கு உட்கார்ந்து தொலை இயலாத கட்டமா, இந்த நேரம் தான் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அதை விட உயரமான ஒன்றுல உட்கார்ந்து தொழுதுக்கோங்க. ஏலா அவருக்கு நிக்கவே ஏலா, நின்றா புழுந்துடுவாரு. அவருக்கு நிப்பாட்டி வச்சா அவர் புழுந்துடுவார், இல்லாட்டி நோயில படுப்பாரு பல காலம். அப்படியான கட்டம் வந்தாதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவங்க உட்கார்ந்து தொழுறதுக்கு ஸ்டூலை விட ஒசரம், அது புட்டுவத்துடைய அளவுக்கு உட்கார்ந்து தொழுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. இப்ப நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா எங்கட இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நீக்கிதா? நாங்க இந்த சட்ட திட்டங்களை வாழ்க்கையில பேணுறோமா? சின்ன ஒரு நோய் வந்தா போதும், தொழுறல்ல. அப்படி இல்ல, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது உட்கார்ந்து தொலை செல்லி. அப்படி இல்ல, படுத்துக்கொண்டு சரி தொலை செல்லுது, படுத்துக்கொண்டு தொழுகிறார். என்ன நோய்? பௌத்த வழியா, படுத்துக்கொண்டு தொழுகிறான். அல்லாஹ் பாதுகாப்போம். முதலாவது ஷரியத் என்றா என்னன்னு படிப்போம். தொழுக மிக முக்கியமான இபாதத். சும்மா ஏனோ தானோ தக்பீர் கட்டி விழுந்துட்டு போறல்ல, சட்ட திட்டங்களை படிங்க. அதனால புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழுற மனிதர்கள், கதிரையில் உட்கார்ந்து தொழுறவங்க, இந்த சட்டங்களை பாருங்க. எனக்கு ஒரு ரக்காத் நின்று தொழையலுமா? ஒரு ரக்காத்தை நின்று நாங்க தொழுவோம். பேலன்ஸ் 3 ரக்காத்தை எனக்கு நிக்கலவா? உட்கார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா தரையிலே முக்காரையில 4 முறையில ஏலவா ஸ்டூலுக்கு வாங்க, ஸ்டூலும் மேலவா, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரணும். படிப்படியா தான் செய்யணும். நேரடியாக அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேரடியாக புட்டுவத்துல உட்கார்ந்து தொழ இஸ்லாம் அனுமதி கொடுக்கல.
அதனால புட்டுவத்துல தொழ வேண்டிய ஒரு கட்டமா உங்களுக்கு ஏலவா வீட்டுல இருந்து புட்டுவம் எடுத்துக்கொண்டு வாங்க, வந்து உட்காருங்க. ஒரு காலமும் மஸ்ஜிதுகளை சேர்ச்சாக்கிறவான், மஸ்ஜிதுகள் இந்த விஹாரைகள் மாற்றிடவானம், உட்கார்ந்து அமல் செய்ய பழவானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திர்மிதியுடைய ரிவாயத், குதிரையால இருந்து கீழே விழுறாங்க, இடுப்பு கடுமையா டேமேஜ் ஆகுது. எப்படி? இடுப்பு கடுமையா டேமேஜ் ஆகுது. அந்த இடுப்பு கடுமையா டேமேஜ் ஆகின நேரத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலத்துல ஈந்து தொழுந்ததாக ரிவாயத்துகள். கடைசி சக்கராத்துடைய நேரம் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, 2 தோழர்களுடைய தோல்ல கைய போட்டுட்டு வந்தாங்க. யாருக்கு சரியில்லைன்னு சொல்ல ஏழுமா? யாரு சரி பிள்ளைன்னு சொல்ல ஏழுமா? 2 தோல்ல போட்டுட்டு வந்தாங்க, கால் 2 முறைச்சு கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் புட்டுவத்தில இருந்து தொழுந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிவாயத், ஏதாவது ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ் இல்ல. நிலத்துல பூமியில உட்கார்ந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுவிச்சாங்க. அப்ப நாங்க தொழுறது முழுக்க முழுக்க நபி வழிக்கு மாற்றமே கண்ணியமிக்கவர். அதனால தொழுறதுக்கு முன்னால எங்கட தொழுக சில நேரத்துல எங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், எங்கட தொழுக சில நேரத்துக்கு எங்களை காஃபிரா மாற்றும். அதனால ஒவ்வொரு அமலும், தொழுக மட்டுமல்ல, ஒவ்வொரு அமலையும் செய்யறதுக்கு முன்னால சட்ட திட்டங்களை படிங்க. விசேஷமா தொழுகையுடைய விஷயத்துல அதிகமாக மஸ்ஜிதுகள்ல நான் போற இடங்க அதிகமான மஸ்ஜிதுகளுக்கு போயிட்டு பார்த்தா ஒரு புட்டுவம் இல்லாத ஒரு மஸ்ஜிதை இப்ப காணல. புட்டுவம் இல்லாத ஒரு மஸ்ஜித் ஒன்றை காண கஷ்டம். எல்லா இடத்திலையும் புட்டுவத்தை நிறைச்சி வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்திலையும் போட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்? நிர்வாகிகள் இதையும் கொஞ்சம் கவனம் எடுங்க. புட்டுவம் நிறைக்க வானம், அவங்களுக்கு தேவையான அவங்க புட்டுவம் ஒன்று, இதுதான் இஸ்லாம் சட்டம், இதுதான் முறை. நாங்க புட்டுவம் ஒன்று போட்டு கொடுக்கறோம் அவங்களுக்கு, அவங்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து தோழணும். அவங்களுக்கு ஸ்டூல் ஒன்றுவோம், ஸ்டூல். இதெல்லாம் நிர்வாகத்தின வேலையோ, இது மஸ்ஜிதுகள் இமாம்களோட வேலையோ அல்ல. உங்களோட தொழுகையை பாதுகாக்கணும் நீங்க தான், அதுக்கு நாங்க புட்டுவம் போட்டு வைக்கிறோம்ல. அதனால இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் ரசூல் காட்டின முறையில இந்த தொழுகையுடைய விஷயங்களை பேணி பாதுகாத்து சொர்க்கவாதிகளாக மாறுறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.